இரவோடு இரவாக காவல் நிலையத்தினுள் புகுந்த மர்ம கும்பல் கையில் கிடைத்த பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடியதுடன் அங்கிருந்த தலைமை காவலரையும் தாக்க முயன்ற சம்பவம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பளிக்கும் காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்ட சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்கு உட்பட்டது சத்திரப்பட்டி காவல் நிலையம். நள்ளிரவில் மதுபோதையில் உள்ளே புகுந்த ஒரு கும்பல் அங்கிருந்த கம்ப்யூட்டர், டேபிள், போலீசாரின் வாக்கி டாக்கி உள்ளிட்ட கண்களில் பார்த்த அனைத்து உபகரணங்களையும் அடித்து நொறுக்கி சூறையாடி சென்றது. இதை தடுக்க வந்த தலைமை காவலர் பால் பாண்டியனையும் அந்த கும்பல் அடிக்க பாய்ந்திருக்கிறது. அதற்குள் அவர் அங்கிருந்த அறையின் கதவை உட்புறமாக பூட்டி உயிர் பிழைத்தது தெரிந்தது. ஆத்திரம் தீர காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் சென்றிருக்கிறது. காவல் நிலையமே அடித்து சூறையாடப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கின் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். காவல் நிலையத்தை சூறையாடிய சம்பவத்தில் ஈடுபட்டது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த பிரபாகரன் என்று தெரிய வந்துள்ளது. பிரபாகரன் கூட்டாளிகளுடன் காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கியது ஏன் என்று விசாரித்தபோது அதன் பின்னால் ஒரு ஆணவ கொலை விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த மாரிமுத்துவின் மகன் அழகேந்திரன். பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் சில மாதங்களுக்கு முன்பு சத்திரப்பட்டி அருகே உள்ள கண்மாய் கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த ஆணவ படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் பிரபாகரன். இவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக விசாரிக்க பிரபாகரன் வீட்டிற்கு போலீசார் சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் பிரபாகரன் இல்லாததால் அங்கிருந்த அவரது தந்தையை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் மது போதையில் தனது கூட்டாளிகளுடன் காவல் நிலையத்தை சூறையாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆணவ படுகொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியே இப்படி காவல் நிலையம் படியேறி வந்து கொடூரத்தை செய்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்.